ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு சினிமா பல்ப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்து வெளியான இட்லி கடை அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் ஓவராலாக எப்படி இருக்குது, படத்தோட ஒன்லைனர், கதாபாத்திரங்கள், வசனங்கள், ப்ளஸ் மியூசிக், ஸ்க்ரீன் பிளே, இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ஒன்லைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரெய்லரில் சொன்ன மாதிரியே நம்ம தனுஷ் அவர்கள் அவங்க அப்பாவுடைய இட்லி கடையை எடுத்து நடத்துகிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. இந்த ஊருக்கு வந்து அவருடைய சொந்த கிராமத்துக்கே வந்து அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி எடுத்து அந்த இட்லி கடையை சில பல இன்னல்களுக்கு நடுவில் அதே மாதிரி அவருடைய பேரை காப்பாற்றுற மாதிரி அந்த கடை ஒரு பிரபலமான கடைன்றனால அந்த கடையை மேற்கொண்டு இவர் எப்படி நடத்துகிறாரு, மக்கள்கிட்ட எப்படி பழகிறாரு, அந்த கடைகளை வச்சு அவங்க அப்பா மாதிரியே அதை மெயின்டைன் பண்ணுறாரா, கடைசி வரைக்கும் இதுக்கு நடுவில் வர வில்லனிசம் இதெல்லாம் தடுத்து ப்ராப்பராக அந்த கடையை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறாரா, அவங்க அப்பா மாதிரியே அந்த கடையை அவர் நடத்துனாரா அப்படின்றத பற்றினா இந்த கதை தான். ட்ரெய்லர்லேயே நமக்கு சுருக்கமாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு முன்கூட்டியே தெரியும். அந்த எதிர்பார்ப்புலேயே நம்ம போய் படம் பார்த்தாலுமே நமக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காமல், எங்கேயுமே லேக் அடிக்காமல், ப்ராப்பராக சூப்பராக ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்காக இருக்கட்டும், கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எந்த இடத்துலையும் லேக் இல்லாமல் கிளியர் கட்டாக படத்தை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வசனங்கள், படத்தில் டைலாக் ரைட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக எழுதியிருக்காங்க. சில பல டைலாக்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்லேயே இருக்கட்டும், நம்ம ராஜ்கிரண் சார், அவருக்கு இந்த தனுஷ், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன், அப்பா மகன் கனெக்ஷன் பெரிய லெவலில் அவங்களுக்கு ரொம்ப ஒத்துமையாக இருக்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கலனாலும் ஒரு இடத்துலையும் நிறைய கனெக்ஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் நமக்கு வந்து ரொம்பவே நம்ம மனசுக்கு ரொம்ப டச் ஆகிற மாதிரி இருக்கட்டும். எப்படின்னா, நம்ம இப்போ வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு தன்னுடைய சொந்த கிராமத்தில் இருக்கணுன்ற ஆசை, அந்த மாதிரியான எமோஷன்ஸ், ப்ளஸ் வந்து அப்பா அம்மாவை நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், நல்லாவே பார்த்துக்கணும், அவங்களுக்கு எந்த குறைய வைக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், நம்ம அப்பாவோட கனவை நிறைவேற்றுறது, இந்த மாதிரி எமோஷன்ஸாக இருக்கட்டும், மனிதத்துவம், ஹியூமானிட்டின்றது கிராமத்துலன்றது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி கிராமம் அப்படின்னு பிரித்து பேசுகிறோம். கிராமத்துலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் தெரியாமல் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் படத்தில் ரொம்பவே அழகாக கொண்டு வந்திருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேலையும் கிராமம் அப்படின்றனால ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாகவே சினிமோட்டோகிராஃபியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாடல்கள், மியூசிக் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிவி பிரகாஷ் சார் அவர் எப்பயுமே பாட்டுலேயும் சரி, படத்தோட பிஜிஎம் ஸ்கோரிங்லேயும் சரி, எந்த விதத்துலையும் நமக்கு குறை வைக்கவே மாட்டார். ஸோ கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மியூசிக்காக கிராமங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியோ அதை அப்படியே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. லேக் அடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து நமக்கு இன்டர்வல் தாண்டினதாக இருக்கட்டும், எதுவாகவே இருந்தாலுமே படத்தில் இதுதான் ஸ்டோரின்றது நமக்கு ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாலுமே எங்கேயுமே லேக் இல்லாத அளவுக்கு, நம்மளை அப்படி இப்படி அசைய விடாத அளவுக்கு காமெடியாக இருக்கட்டும், சின்ன சின்ன இடங்களில் காமெடி வச்சுருக்காங்க. பட் படத்தோட ஓவரால் எல்லாமே பார்க்கும்போது அது ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து ஒரு ட்ராபேக் மாதிரி தெரியாமல் சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங். ஸோ ராஜ்கிரண் சாரோடைய இதுவாக இருக்கட்டும், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகுதுன்ற அந்த மாதிரி படத்தில் மனிதர்களுக்குன்ற கொடுக்குற இடத்தையும் விட இந்த விலங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாயிலா ஜீவன்களும் மனுஷங்களோட கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் ரொம்பவே இதுவாகவே தன்னுடைய சொந்த மகள்கள் மாதிரி அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ இதே மாதிரியே படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும், இல்லை அவங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும், தனுஷோட அப்பா ராஜ்கிரண் சாராக இருக்கட்டும், இவங்க வந்து அவங்க வீட்டில் வளர்க்குற ஆடு மாடுகள் இந்த மாதிரி வாயிலா ஜீவன்களுக்கும் அதுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தையும் ரொம்பவே அழகாகவே காட்டியிருக்காங்க அந்தந்த இடத்துல. ஸோ அதை வந்து நமக்கு படத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் தேவையில்லாத சீன் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. கரெக்டாக அந்த கிராமத்தோடைய வாழ்க்கையை நம்ம தனுஷை ரொம்பவே அழகாக அந்த ரைட்டிங்லேயும் சரி, ஸ்க்ரீன் பிளேலையும் சரி சூப்பராக கொண்டு வந்திருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் சார், அப்புறம் அருண் விஜய் சார், இவங்களுடைய கேரக்டர், பார்த்திபன் சாரோடைய கேரக்டர், சமுத்திரக்கனி சாரோட கேரக்டர், எல்லா கேரக்டருமே தேவையில்லாத இல்லை, எல்லாமே ப்ராப்பராக கிறிஸ்டல் இதுதான் இப்படி தான் இவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு உள்ள ப்ரெசன்ஸை தேவையே இல்லாத கேரக்டர்லாம் கிடையாது படத்தில். எல்லாமே ஸ்க்ரீன் பிளேக்கும் சரி, படத்துக்கு தேவையானதாகவும் அழகாகவே கொண்டு வந்திருக்காரு. எங்கேயுமே எந்த கேரக்டருமே ட்ராபேக் சொல்லவே தேவையே இல்லை. எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நம்ம தனுஷ் சார் அவர்கள் கொடுத்துருக்காரு.
ஸோ இதில் அருண் விஜய் சாரோடைய ஆக்டிங் அப்படின்றது கேட்டிங்கன்னா ஒரு சத்யராஜ் சார் வந்து ஒரு பெரிய பணக்காரர், அவருடைய ஒரு எம்பையருக்கு ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட்டை வந்து அவர் பெருசாக கட்டி வச்சிருக்காரு. அதை அருண் விஜய் சாரை வந்து ரொம்ப செல்லமாகவே வளர்த்துடுறாரு. ஸோ அவருக்கும் நம்ம தனுஷ் அவர்களுக்கும் ஒரு அப்பா பிள்ளையே அப்பா பேச்சை கேட்காம வளர்ற ஒரு பிள்ளையும் அப்பாவுடைய எமோஷன்ஸை தன்னோட எமோஷன்ஸாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு கேரி பண்ணி அந்த கடையை அந்த ஊர் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இவர் கொண்டு வராரா. இவர் வெளிநாட்டில் ஃபர்ஸ்ட் தனுஷ் சார் வேலை செய்கிறாரு. அங்கேருந்து இங்கே வந்து இந்த அவங்க அப்பாவுடைய கனவை அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய கனவை தன்னுடைய லட்சியமாக எடுத்துக்கிட்டு அந்த இட்லி கடையை இவர் எப்படி ரன் பண்ணுறாரு, அதில் ஒரு கடைசி வரைக்கும் சக்ஸஸ் ஆனாரா அப்படின்றத பற்றின ஒரு கதையாக இந்த கதை ரொம்பவே டீசெண்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அருண் விஜய் சாரோடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு ஆட்டிடியூட் காட்டுற ஆஸ் யூஷுவல் ஒரு பணக்கார பையன், அவருக்கும் தனுஷ் சாருக்கும் நடுவில் ஏற்படுற கிளாஷ், இவங்களுடைய பழிவாங்கல்கள், இதை பற்றின ஒரு கதை தான் இந்த கதை போயிட்டுருக்கும் அப்படியே. ஸோ இதுக்கு நடுவில் நித்யா மேனனுக்கும் நம்ம தனுஷாருக்கும் இடையில வர லவ் சீன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்பவே கிராமத்தில் ஒரு குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இல்லைன்னா வந்து ஒரு ஃபீல் குட் மூவி தான். எங்கேயுமே வந்து கண்ணை முடிக்கிற சீன் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே மனசை டச் பண்ணுற மாதிரியான சீன்கள் படத்தில் நிறையவே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஆயுத பூஜைக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு சில இடங்கள்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்கிரண் சாருக்கும் நம்ம தனுஷுக்கும் இடையில நிறைய கனெக்ஷன்ஸ் டைரக்டாக இல்லாமல் மறைமுகமாக எடுத்துகிட்டு வர மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வந்திருக்காங்க. சில சீன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கான நிறைய விஷயங்கள், அதை கடவுள் கூட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். படத்தில் நிறைய ப்ளஸஸ், நிறைய விதமான எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவிங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக 100க்கு ஒரு 95 எபோவே கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி, நல்ல ஒரு கமர்ஷியல் மூவினே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பாய்.